நிறைய பேர் சந்தேகப்படுறா. அதாவது பரதனுடைய வாழ்க்கையில பார்த்தேன்னா அவனா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அபச்சாரப்பட்டதில்லை. ஆனா அத்தான பேரும் அவனை தப்பா நினைச்சுண்டா. ராமர் போய் தசரதர் கிட்ட சொன்னார், அப்பா பரதன் ஊர்ல இல்லாத சமயத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், கொஞ்சம் இருக்கட்டும்பா, தம்பி வரட்டும். அப்பா மனிதர்களுடைய புத்தி எப்படி மாறும்னு தெரியாது ராமா, அதனால பரதன் இல்லாத சமயத்துல பண்ணிவிடலாம். அப்பா சொல்லலாமா? வேற யாரோ சொல்லிட்டு போற. பெத்த அப்பாக்கு குழந்தையோட புத்தி தெரியாதா? சொல்லிட்டேன். கைகேயிக்கு தம் பிள்ளையுடைய சைக்காலஜி தெரிஞ்சிருந்தா மத்தியானம் 12:45 சொன்னா எனக்கு ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா 2:15 மாத்தி விட்டா புத்திய. அவ தம் பிள்ளைய புரிஞ்சுக்கல, அப்பா புரிஞ்சுக்கல, அம்மா புரிஞ்சுக்கல. பரதன் ஓடி வந்து இந்த மாதிரி நிலைமை வந்துடுத்தேன்னு தெரிஞ்சு கௌசல்யாவின் அந்தப்புறத்துல போய் அம்மா அப்பாவும் இல்லை அண்ணாவும் இல்லை, அண்ணா ஸ்தானத்துல நீ இருக்காய் அம்மா கௌசல்யான்னு சொல்லிட்டு காலில் விழுந்தார். அவ சொன்னா, உங்க அம்மா ஆடின நாடகம் தெரியாதவன் மாதிரி நடிக்கிறியேடா. அந்த பரதனால விக்கி விக்கி அழறான். 42 விதமான பாவங்கள் வந்து என்ன சேரட்டும் அம்மா, நான் ஒருவேளை எங்க அண்ணா தவிக்கணும் நினைச்சிருந்தா இந்த பாவங்கள் வந்து என்ன சேரட்டும்னு அழறான். வசிஷ்டர் வரார். எழுந்துக்கோ பரதா, போய் குளிச்சுட்டு வாடா, உனக்கு there's some new dress waiting for you. Come in the best of the robes. You will be coronated very soon. The auspicious moment has come. இங்க ஆச்சாரியனா இருக்கே, எங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கல, நீங்களுமா என்ன புரிஞ்சுக்கல. நேர காட்டுக்கு போறார். குஹன் சொல்றான், உங்க அண்ணா எங்க போறாருன்னு கேக்குறியே பரதா, ஒருவேளை நான் வழி சொன்னோம்னா அவரை போய் கொன்னுடுவியோ? குஹன் அவ்வளவு பேர் தப்பா புரிஞ்சுண்டா. நேர வந்துட்டு இருக்கார். கோவிதார மரத்தினுடைய இன்சிக்னியா சிம்பிள் இருக்கு அந்த பிளாக்ல. ராமர் சொல்றார் சீதையோட, லக்ஷ்மணா யாரோ வராப்புல இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. லக்ஷ்மணன் மரத்து மேல ஏறி போய் பார்த்துட்டு தெரிஞ்சுடுத்து அவன் தான் வந்துட்டு இருக்கான், நீ உள்ள போ. அண்ணா அண்ணா கெட் இன் சைட். ராமர், அயோத்தியால இருந்தா வெளில போங்கிற, இங்க நின்னா நீ உள்ள போங்கிற, என்னேப்பா அவன் வந்துட்டு இருக்கான். யாரு? பரதன். அப்படியா? உன்னை கொல்லணும்னு வந்துட்டு இருக்கான். நீ முதல்ல இறங்கு. எனக்கு என்னவோ உனக்கு தான் பட்டத்து மேல ஆசைன்னு நினைக்கிறேன். அண்ணா அவன் வரட்டும், அவனை நான் கூட்டுன்னு போயிடுறேன், நீ நாட்டுக்கு போயிடு. விக்கி விக்கி அழுதான் லக்ஷ்மணன். ஏன்னா அப்படி சொல்லிட்டேன்? நம்மளோட கூட பிறந்தவனை நீ தப்பா பேசலாமா லக்ஷ்மணா? அவன் நம்மளோட வளர்ந்திருக்கானே, பரதன் போய் நமக்கு தீங்கு நினைப்பனா? அப்பா பரதன் ஓடி வந்து காலில் விழுந்தான். அண்ணா என்னால உன் முகத்தை கூட பார்க்க முடியவில்லையே, எதுக்குடா வந்த? சரணாகதிக்குண்ணா. எதுக்கு சரணாகதி? 2 விஷயம் உன் திருவடியில சமர்ப்பிப்பதற்கு. எதை விட்டுட்டு வந்துட்டேன்? வில்லு அம்பு சீதை எல்லாரும் இங்க இருக்காளே. எதை விட்டேன்? என்ன விட்ட? அயோத்தியாவை விட்ட அயோத்தியையும் என்னையும் உன் திருவடியில் கொடுப்பதற்காக வந்தேனண்ணா. அந்த பரதன் சரணாகதி செய்தான். லக்ஷ்மணன் செய்த சரணாகதி கைங்கரியத்துக்கு டக்குன்னு பலிச்சுடுத்து. பரதன் செய்த சரணாகதி டக்குன்னு பலிக்கல, கொஞ்சம் கடந்து பலிச்சு.